ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ஈக்குலிபிரியம்க்கு ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 பர்சன் சேம் வெயிட் இருக்கிறவங்க சேம் டிஸ்டன்ஸில் ஆப்போசிட் ஒரு சீசாவில் உட்காந்துருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த சீசாவில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஃபுல்க்ரம் இருக்கும். இந்த ஃபுல்க்ரமில் இருந்து 2 சேம் வெயிட் உள்ள பர்சன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா அந்த சீசா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸ்டேஷ்னரினா என்னது? எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அது ஒரு சமமான நிலையில் வந்து நிற்கும். ஓகே, இந்த ஸ்டேட்டை தான் என்னென்னு சொல்கிறோம்? ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போது இது ஒரு பர்சன், இது ஒரு பர்சன், 2 பர்சன் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதில் ஃபுல்க்ரம் அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் சொல்கிறோம். ஓகே, this is called fulcrum. இங்கே இருந்து 2 பேரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கிறதா மீனிங். ஈக்குலிபிரியம்னா இந்த மாதிரி ஆரோவில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம். அப்போது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த சைடு இருக்கிறவங்க இந்த சைடு இருக்கிற 2 பேரும் எங்கே இருக்காங்க? சேம் டிஸ்டன்ஸில் சேம் லெவலில் ஒரே மாதிரி இருக்கிறதா மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டக் ஆஃப் வார் கேமில் ரோப்பை வந்து 2 சைடுமே 2 டீமாக வந்து 4 பேர் இழுக்கிறதா வச்சுக்கலாம். அது இந்த சைடு இருக்கிற, அதாவது ரைட் சைடு இருக்கிற 4 பேரும் சரி, இல்லை லெஃப்ட் சைடு இருக்கிற 4 பேரும் சரி, சேம் ஃபோர்ஸ் கொடுக்குறதா வச்சுக்கலாம். ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்து 2 பேரும் 2 பக்கமும் புல் பண்ணி இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோப் வந்து இந்த சைடு மூவ் ஆகாது, அந்த சைடு மூவ் ஆகாது, 2 பக்கமுமே அந்த ரோப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டேட்டை தான் என்னென்னு சொல்கிறோம்? ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லெஃப்ட் சைடு 4 பேர் இருக்காங்க, ரைட் சைடு 4 பேர் இருக்கிறாங்க. இந்த ரோப்பை வந்து 4 பேர் 2 சைடு இருக்க 2 சைடும் சேம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் சேம் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து இழுக்கிறாங்க. இழுக்கும்போது அந்த ரோப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இந்த ரோப் அப்படியே இருக்கும். இந்த இதை என்ன சொல்லலாம்? 2 சைடு இருக்கிற பீப்புளும் எதில் இருக்கிறாங்க? இங்கேயும் ஈக்குலிபிரியமில் இருக்கிறதா நம்ம சொல்லலாம். Okay, this also equilibrium state. Next, in reversible processes, the rate of 2 opposing reactions equals at a particular stage. Reversible reaction la pathina 2 side நடக்கக்கூடிய opposite reactions வந்து ஈக்குவலாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜ் தான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அட் திஸ் ஸ்டேஜ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டு நாட் சேஞ்ச் வித் டைம். அந்த ஸ்டேஜில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸும் சரி, ப்ராடக்ட்ஸும் சரி, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, இது ஒரு டைனமிக் கண்டிஷன். ஸ்டாட்டிக்னால் நிலையான ஒரு கண்டிஷன் இல்லை, டைனமிக் கண்டிஷன். டைனமிக் அப்படின்னா ஒரு இயக்க நிலையில் உள்ள கண்டிஷன். அதாவது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு வந்து, அதாவது ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட், 2 சைடுமே நடந்துக்கிட்டே தானே இருக்குது, போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன். அதனால் அந்த என்னென்னு சொல்கிறோம்? அதை வந்து டைனமிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டும் சரி, ரிவர்ஸ் ரியாக்ஷனுடைய ரேட்டும் சரி, ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் அதோடைய டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். A system in which the amount of matter constituting different phases does not change with time is said to be in physical equilibrium. டைமை பொறுத்து ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டருடைய கான்ஸ்டிடியூவன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம், அந்த சிஸ்டம் வந்து ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியமில் இருக்கிறதா சொல்லலாம். திஸ் இன்வால்வ்ஸ் நோ பெர்செப்டபிள் ஃபிசிக்கல் சேஞ்ச் இந்த சிஸ்டம். இதில் வந்து எந்த ஒரு குறிப்பிடத்தகுந்த ஃபிசிக்கல் சேஞ்சுமே அந்த சிஸ்டத்தில் நடக்காது. இந்த ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ஃபேஸ் சேஞ்சஸ் அனலைஸ் பண்ணோன்னா புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாலிட் லிக்விட் ஈக்குலிபிரியம் எடுத்துக்கலாம். ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறோம். அந்த ஐஸ் க்யூப் ஒரு கண்டெய்னரில் இருக்கும்போது 273 கெல்வினில் அதை மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறதா வச்சுக்கலாம். ஐஸ் க்யூப் மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து சாலிட் ஃபேஸில் இருந்த ஐஸ் வந்து லிக்விட் ஃபேஸ் வாட்டராக மாறும். ஓகே, the system will reach a state of physical equilibrium in which the amount of water in the solid phase and liquid phase does not change with time. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா the solid phase ஐஸும் சரி, liquid phase வாட்டரும் சரி, டைமை பொறுத்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். In the process, the total number of water molecules leaving from and returning to the solid phase at any instant are equal. அதாவது வந்து
நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் சாலிட் ஐஸ். ஓகே, சாலிட் ஐஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் சரி, லிக்விட் ஸ்டேட்டில் இருந்து திரும்பியும் சாலிட் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸும் சரி, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும், போத் இன் சாலிட் ஃபேஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸ். If some ice cubes and water are placed in a thermos flask at 273 Kelvin and 1 atmospheric pressure, then there will be no change in the mass of ice and water. Ice cubes வாட்டரும் 273 Kelvin and 1 atmospheric pressureல மாஸை பொறுத்து ரெண்டுலேயுமே வந்து எந்த வித சேஞ்சுமே இருக்காது, ரெண்டோட கான்சன்ட்ரேஷன்லேயும். அப்போ என்ன சொல்லலாம், அந்த ஸ்டேஜை தான் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து ரேட் ஆஃப் ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். which means solid ice and liquid water ரெண்டுமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும். H2O solid equilibrium with H2O liquid. The above equilibrium exists only at a particular temperature and pressure. இந்த equilibrium வந்து ஒரு particular temperature, particular pressureல மட்டும்தான் exist ஆகும். The temperature at which the solid and liquid phases of a substance are at equilibrium is called the melting point or freezing point of that substance. அதாவது வந்து எந்த ஒரு டெம்பரேச்சரில் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸ் ரெண்டுமே ஈக்குலிபிரியமில் இருக்குதோ அந்த பாயிண்ட்டை தான், அந்த டெம்பரேச்சர் பாயிண்ட்டை வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் அல்லது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஈக்குலிபிரியம் வந்து லிக்விட் வேப்பர் ஈக்குலிபிரியம். அங்கே எப்படி சாலிட் அண்டு லிக்விட் பார்த்தோமோ அதே மாதிரி லிக்விட் வேப்பர் ஈக்குலிபிரியமும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஸ்டேட்டுக்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபேஸுக்கும் வேப்பர் ஃபேஸுக்கும் இடையில ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் வாட்டர் வந்து வேப்பரோட 373 Kelvin 1 atmospheric ப்ரெஷரில் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும் இன் ஏ க்ளோஸ்டு வெசல். அப்போ அங்கே என்ன ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும், லிக்விட் வாட்டருக்கும் அந்த கேசியஸ் வாட்டர் வேப்பருக்கும் இடையில வந்து ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே என்ன சொல்லலாம், லிக்விட் டு கேசியஸ் ஸ்டேட் கன்வர்ஷன் வந்து எவாப்ரேஷன் மூலமாக நடக்கும். ஸோ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கண்டென்சேஷன். கண்டென்சேஷனுங்கிறது என்னது, கேசியஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு லிக்விட் வாட்டர் மாலிகுல், அதுதான் ரேட் ஆஃப் கண்டென்சேஷன். ஓகே, அப்போ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் ஈக்குவலாக இருக்கும் இந்த கேஸில். The temperature at which the liquid and vapor phases of a substance are at equilibrium is called the boiling point and the condensation point of that substance. எந்த ஒரு டெம்பரேச்சரில் லிக்விட் அண்ட் வேப்பர் ஃபேஸ், ஒரு சப்ஸ்டன்ஸோடைய லிக்விட் ஃபேஸ் வேப்பர் ஃபேஸ் ரெண்டுமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குதோ அந்த பாயிண்ட்டை வந்து பாய்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம், அல்லது கண்டென்சேஷன் பாயிண்ட் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது வந்து சாலிட் வேப்பர் ஈக்குலிபிரியம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு வெசலில் வந்து சாலிட் சப்ளைம்ஸ் ஆகும், வேப்பராக சப்ளைம்ஸ் ஆகுது. ஒரு சாலிட் டைரெக்டாக வேப்பராக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம், சப்ளிமேஷன்னு சொல்கிறோம். எப்போவுமே ஒரு சாலிட் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் வரும்போது லிக்விடாக கன்வெர்ட் ஆகி அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகணும். சம்டைம்ஸ் சம் சாலிட்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து டைரெக்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் வந்து சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் வந்து எந்த ரெண்டு ஃபேஸஸ்க்கு நடுவில் இருக்கும், இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் சாலிட் அண்ட் வேப்பர் ஃபேஸஸ். when solid iodine is placed in a closed transparent vessel, after some time the vessel gets filled up with violet vapor due to sublimation of iodine. ஒரு சாலிட் அயோடினை வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெசலில் எடுத்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வெசல் பார்த்திங்கன்னா இந்த வெசலுக்குள்ளே வந்து நிறையா வயலட் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த வயலட் வேப்பர்ஸ் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த அயோடின் சாலிட் வந்து சப்ளிமேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகுது. Initially the intensity of the violet color increases, after some time it decreases. ஃபஸ்ட்டு வந்து அந்த வயலட் கலரோட இன்டென்சிட்டி டார்க்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வயலட் கலரோட இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பித்து ஃபைனலாக என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜில் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஓகே, அப்போ அந்த இடத்துல என்ன ஈக்குலிபிரியம் இருக்கும், அயோடின் சாலிடுக்கும் அயோடின் கேஸுக்கும் இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும், I2 solid and I2 gas. மோர் எக்ஸாம்பிள்ஸ், இந்த சாலிட் கேப் வேப்பர் ஈக்குலிபிரியமுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கேம்ஃபர், கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றுல வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும், காணாமல் போயிடும். ஏன்னா அந்த காற்றுல இது கரைஞ்சி டைரெக்டாக என்னவாகிடுது, சாலிட் ஸ்டேட்லேருந்து வேப்பரைஸ் ஆகிரும். அதே மாதிரி அம்மோனியம் குளோரைட் சாலிட், இதுவுமே எடுத்து நீங்கள் வெளியே வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் சாலிட் அம்மோனியம் குளோரைடு வந்து கேசியஸ் அம்மோனியம் குளோரைடாக வெளியே போயிடும், எவாப்ரேட் ஆகி. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம். தேங்க்யூ.